பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சாயந்திர வேளையில் உங்களுக்காக ஜெபிக்க இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். வேதத்தில் நாம் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வேளையில் சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் காணப்பட்டது. அதிகமான புயல், காற்று, கடல் கொந்தளிப்பு பார்த்து சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் கடந்து வந்தது. அங்கே இயேசுவை பார்த்து, நாங்கள் இப்படி மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி கேட்டாங்க. ஆண்டவர் அங்க எதுவுமே சொல்லலை. உடனே அந்த காற்றையும் கடலையும் அகற்றினார். சீஷர்களை பார்த்தார். மேல் அறையில சீஷர்கள் இருக்காங்க, கீழ் அறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். பட் ஆயிலையும் நமக்குள்ள ஒரு கலக்கம், பயம், நடுக்கம். அது எந்த விதமான காரியமா இருந்தாலும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாதுன்னு வேதம் சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் அங்கே இருந்தோ சிஷ்யர்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை கேட்டார், அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகிக்கப்பட்டேன்? இன்றைக்கு உண்மையிலே இந்த ஷிப்பு கோவா பட்டணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். கடல்ல இருந்து மக்களுக்கு சமீபமாய் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தண்ணீரெல்லாம் இங்கே அருமையாக அமைத்து ஒரு ஷிப்பு அந்த இடத்துல வைத்திருக்கிறாங்க. இந்த ஷிப்பு மிகவும் மக்களுக்கு பிரயோஜனமா, மக்கள் மகிழ்ச்சி அடைய சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் குடி, போதை, சோதோமா பட்டணத்தினுடைய சுகபோகம் மிக சந்தோஷமா இருக்குது. பட் ஆனா இன்றைக்கு இந்த தேசத்திற்கு ரட்சிப்பு இல்லை. இந்த தேசத்துக்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஊழியக்காரங்க குறைவா இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த சுற்றுலா பயணிகள் தான் அதிகமாக வராங்க. உடனே வராங்க, ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த சாராயத்தை குடிச்சு 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 வெறிச்சு மயங்கி விழுறாங்க. நான் இங்கே சமீபமாக ஒரு சபைக்கு கடந்து போனேன். ஓல்டு கோவா இல்லை, இந்த நியூ கோவாவிலேயே. அந்த சபையினுடைய மூப்பர்களை நான் விசாரித்தேன். இங்கே சண்டே எத்தனை சர்வீஸ் நடக்குது பிரதர்ன்னு இங்கிலீஷில் கேட்டேன். அப்போது அங்கே 3 services ரன்னிங் எவ்ரி சண்டே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பிரதர், ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். யூ வில் கம் பிஷப், பட் அதர் விசிட்டர்ஸ் நாட் அலவுட் இன் ஏரியா, இன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அது கேள்விக்குரியதாக இருந்தது. வாட் பிரதர், வாட் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எஸ் பிரதர், எவ்ரிடே விசிட்டர்ஸ் ட்ரிங்கிங் அண்ட் யூஸ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் இன் கேம்பஸ், வெரி பேட் பிரதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன பாவாடியை கட்டிக்கின்னு, சின்ன ஜாக்கெட்டை போட்டுக்கின்னு, ஆண்களும் அவர் கிழிஞ்சு போன பனியன்களை, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுன்னு
தெய்வ பயம் இல்லாம அந்த சபைக்கு வருகிறதை கண்டு அந்த சபைக்கு ஒரு கட்டளையிட்டாங்க, எந்த விசிட்டர்ஸ் இங்கே வரக்கூடிய. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, இந்த கோவாவில் இப்படி ஒரு சபை இருக்குதா அப்படின்னு சொல்லி. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஷிப்புக்கு எதிராக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம கலக்கங்களை, நம்முடைய சூழ்நிலைமைகளை மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். நாம் பயந்து பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி. அதனால் இயேசு கிறிஸ்து சீடர்களோடே இருந்தார். ஆனால் அந்த சீடர்களுக்குள்ள ஒரு கலக்கம். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு எந்த கவலையில் இருந்தாலும் உனக்காக கொடுத்து செபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவர்கள் எந்த கலக்கத்தில் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும், அவர்களுடைய கண்ணீரை தொடையும் ஆண்டவரே. அவர்களுடைய கலக்கத்திலிருந்து விடுவியும் ஆண்டவரே. சிலுவையில் நீர் எங்களுக்காக மரித்து 3வது நாள் விழித்தெழுந்தேரப்பா. கர்த்தாவே, குமாரன் உங்களை விடுவித்தால் நீங்கள் மெய்யாகவே விடுவிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மக்களை நீர் விடுவியும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது இந்த பட்டணத்தினுடைய மிக அழகான ஒரு கேம்பஸ். திரளான மக்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு 500 பேர்கிட்ட இது போல் 3-4 ஷிப் இருக்குது. அந்த 3-4 ஷிப்பில் டிஜே டான்ஸு, டிஸ்கோ டான்ஸு மிகவும் சமீபமாக இங்கே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.